ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள், சிம்மராசி நண்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான், அதாவது கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அஷ்டம சனி. பொதுவாக அஷ்டம சனினால எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள், பணப்புழக்கம் குறைவது, வார்த்தைகளால் சண்டைகள் வருவது போன்ற விஷயங்கள், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு போகிறாரு. அந்த மீனராசி அதிபதியான குரு பகவான் வந்து சனி பகவானுக்கு எதிரி. ஏன்னா குரு பகவான் பூர்ண சுபர், இவர் வந்து பூர்ண அசுபர். அதாவது கெடுதலை மட்டுமே பண்ணாங்க. இது ஆக்சுவலாக கெடுதல் கிடையாது, நமக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய நபர் வந்து சனி பகவான். குரு பகவான் அப்படி கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பாரு, ஆனால் அதுக்குண்டான தண்டனையும் சேர்த்து கொடுப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து குருவோட வீட்டுக்கு போகிறதுனால, அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும்? குடும்ப தலைவிகள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குது. உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படும். இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குடும்ப தலைவி, ஒரு இடத்துல வேலையும் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனஸ்தாபம், வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி முன் யோசனையோடு பேசுவது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. இதை பேசினா என்ன பிரச்சனை வரும், இதை பேசினா ஏதாவது எதிர்ப்புகள் வருமா, இதை பேசினா யாராவது எதிரியாக மாறுவாங்களா, அப்படிங்கிறத பேசக்கூடிய வகையில் இருக்கணும். அதே சமயம் உறவுகள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். குழந்தைகள் ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்திப்பாங்களே தவிர பெருசாக கஷ்டத்தை சந்திக்க மாட்டாங்க. வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானத்தில் குறைபாடு இருக்கும், அல்லது நீங்கள் வாங்கின கடனுக்காக அதிகமான வருமானத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் சனி பகவானுடைய பார்வை பலம் எங்கே இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த 6ஆம் இடம் ருண ரோகம்னா கடன், ஆரோக்கியம், இது ரெண்டுக்கும் வியாதி, இது ரெண்டுக்கும் விரயஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ கடனுக்காக செலவுகள், ஆரோக்கியத்துக்காக செலவுகள், குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக, உடன்பிறந்தோரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்தை காப்பாற்றுறதுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய பூர்வீக இடத்துல நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, இல்லை அந்த பூர்வீக சொத்து வந்திருக்கு, அதை உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஓனர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே நீங்கள் செலவு பண்ணணும். நான் தான் ஓனர்னு சொல்லிக்கிறதுக்கே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் பங்காளிக்குள்ள சண்டை இருக்குன்னா இந்த பங்காளி சண்டைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பங்காளி சண்டையின் காரணமாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்குன்னு சொன்னேன். அதே சமயம் பதவி சார்ந்த வேலையில் இருக்கீங்க, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும், நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இப்போ தாமதப்படுறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பதவி உயர்வை கொடுக்க மாட்டாங்க. உங்களை விட ஜூனியராக இருப்பாங்க, உங்களை விட தகுதி குறைவாக இருப்பாங்க. நீங்கள் சேல்ஸில் வந்து மாதம் 10 லட்சம் பண்ணுறவர், அவர் வந்து உங்களுடைய ஜூனியர், அவர் வந்து மாதம் 8 லட்சம் 7 லட்சம் தான் பண்ணுவார். அவருக்கு ப்ரமோஷனை கொடுத்து உங்களுக்கு மேலே டீம் லீடராக உட்காந்து வைப்பாங்க. இது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஒன்றா பேப்பரில் எழுதுவீங்க, இல்லாட்டி வார்த்தையால் கத்திட்டு வந்துடுவீங்க, நீ என்னையா பெரிய வேணாம் அப்படின்ட்டு. உங்களுடைய வார்த்தைகளை வைத்து அவர்கள் உங்களுடைய பதவியை இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி உங்களை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை இழப்பு,
பதவி இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்ள சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். ஸோ அதனால் வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த அரசியல் கட்சிகள்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதில் போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வண்டியில் போகிறீங்க, ரேஷ் டிரைவிங் போகிற நேரத்தில் கரெக்டாக பிரேக் ஒயர் கட் ஆகும். இல்லை பிரேக் ஒயர் கட் ஆகுதுன்னா எவனாவது ஒருத்தன் வண்டியில் இடிச்சிட்டு போவான். நீங்கள் ஒழுங்காகவே ட்ராவல் பண்ணால் கூட அவங்க வந்து இடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வண்டியில் போகும்போது நிதான வேகத்தில் செல்ல வேண்டும். 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். 60, 80 அதாவது அந்த இடத்துல அந்த ரோட்லேயே வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் அலவுடுனா, நீங்கள் அதில் 60, 80ன்னு போனீங்கன்னா இடித்து விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அரசாங்க அதிகாரிகள். நீங்கள் ஏதாவது ஒரு நிலத்தை கொண்டு போயிட்டு பட்டா வாங்கணும், இல்லை வந்து அதை வந்து பேர் மாற்றணும், இப்படி ஏதாவது போனீங்கன்னா நார்மலாக முடியறது ஒரு 100 ரூபாவில் முடிய வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து 1500 2000 கொடுன்ட்டு உங்களுக்கு லஞ்சம் கேட்பார்கள். நீங்கள் அங்கே போய் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, சண்டை போடுவீங்க. அதனாலேயும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை அறவே தவிர்ப்பது நல்லது. எப்போ பண்ணலாம் அப்படின்னா 2027 ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணத்தை பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுவும் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா 2028 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம், தை மாதத்துக்கு அப்புறம் தான் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவது. அதாவது திருமணத்தை நடத்துறதுக்கு டைமே. நீங்கள் எப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு இந்த ஜூன் மாதம் 2027லேருந்து. ஏன்னா அதிசாரமாக சனி வந்து மேஷராசிக்கு போய் நீச்சஸ்தானத்தில் அடைவார். 6, 7 கூடிய அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த கடக ராசி, கடக லக்னம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இவாளை பொறுத்த வரைக்கும் சனி நீச்சம் அடைவது பெரிய விசேஷம். அதனால் உங்களுக்கு அந்த மேஷ ராசிக்கு போகும்பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த சனி பயிற்சியில் வயோதிகர்கள், அதாவது சிம்மராசியில் பிறந்த வயோதிகர்கள், வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை வரதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். நீங்கள் கேட்கலாம், சார் 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு பார்வை இல்லையே அப்படின்னு. 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் தானே அப்படின்னு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் மறையிறதுனால உங்களுக்கு பண இழப்பு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பண இழப்புகள்லாம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் ஏற்படும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா, நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். காலங்காத்தால் எழுந்திரிச்ச உடனே விநாயகர் அகவல் படிக்க வேண்டும். விநாயகர் அகவல் கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா விநாயகரை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இது 2ம் கம்பல்சரி. காத்தால விநாயகர் அகவல், சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா, அப்படி இல்லைன்னா சுந்தரகாண்டம் படிக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு, பைரவர்னால் நாய், அது நாய் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, குறிப்பாக நாட்டு நாயாக இருக்கணும். அங்கேயும் போயிட்டு அல்சேஷனுக்கும் டாபர்மேனுக்கும் நீங்கள் போய் சாப்பாடு போட்டு பிரயோஜனம் கிடையாது. நாட்டு நாய் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் வெளி வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சாப்பாடு போட்டால் எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரி தான் நாட்டு மாடுகளுக்கும், நாட்டு பைரவருக்கும், நாட்டு நாய்களுக்கும் நீங்கள் அன்னம் வழங்க வேண்டும். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு, தங்க நிறம்னா லைட் ப்ரௌன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர்னு ஸ்வர்ண கபிலான்ட்டு பேர். அது அந்த மாடுகளுக்கு, பசுமாடுகளுக்கு செவ்வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். செவ்வாழைப்பழம் கொடுக்கறது மட்டும்தான் விசேஷ பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.